அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துஆ செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் மற்ற மாதங்களில் கிடைக்கும் நன்மையை விட அதிகமான நன்மைகள் எப்படி இந்த ரமதான் மாதத்தில் நமக்கு கிடைக்கின்றதோ அதே போல இந்த ரமதான் மாதத்தில் நமக்கு இன்னொரு வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்துள்ளான். நமது துவா கபுல் ஆகுவதற்கான வாய்ப்பு தான் அது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரே நோய் மேலே நோய்களாக இருக்கும். சில பேருக்கு கடனாக இருக்கும். சில பேருக்கு வேலை இல்லாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக வறுமையாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு முசீபத்து, ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். மனிதர்கள் இருந்தால் கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும். அல்லாஹ் கண்டிப்பாக சோதனைகள் மனிதனுக்கு கொடுப்பான். ஆனால் அதிலிருந்து மீளவும் பல வழிகளை காட்டியுள்ளான். அதில் இருக்கிற ஒரு வழி தான் இந்த ரமதான் மாதம். இதை அவங்கவுங்க பயன்படுத்துகிற விதம் பொறுத்து அவங்க கஷ்டங்கள் நீங்கும். இந்த ரமதான் மாதத்தை எப்படி சரியாக நாம் பயன்படுத்தினால் நம் துவாக்கள் ஒவ்வொன்றும் கபுலாகும். எப்படி துவா செய்ய வேண்டும், எப்படி துவா செஞ்சால் நம் துவாக்கள் இந்த ரமதான் மாதத்தில் கபுலாகும், இந்த மாதத்துக்குள்ளே நம்ம பிரச்சனையெல்லாம் எப்படி தீரணும், இதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பொதுவாக நாம் ஒவ்வொரு வேளை தொழுக முடிஞ்சு துவா செஞ்சாலே நிச்சயமாக அல்லாஹ் நம் தேவைகளை நிறைவேற்றி தருவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நம் துவாக்கள் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும். அப்படி இருக்கும்போது சில குறிப்பிட்ட நேரங்களில் சில குறிப்பிட்ட துவாக்களை ஓதி நம்ம கேட்கும்போது நம் துவாக்கள் எந்த தடை இல்லாமல் நிச்சயமாக அது நிறைவேறும். ரமதான் மாதத்தில் அந்த வாய்ப்பு 2 நேரங்களில் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு நோன்பிலும் இந்த 2 நேரங்களை சரியாக பயன்படுத்தி சரியான முறையில் நாம் துவா செய்தால் நிச்சயமாக நம் துவாக்கள் எந்த தடை இல்லாமல் நிறைவேறும். அந்த 2 நேரங்கள் என்னன்னா, ஒன்று தஹஜுத் நேரம். தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் வாக்கு கொடுத்த நேரம். அது வாக்கு கொடுத்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படின்னா 3இல் 1 பகுதி இருக்கும் நேரம், அதாவது தஹஜுத் நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி தன் அடியார்களை நோக்கி கேட்கிறான். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக யாரேனும் இருக்கிறீர்களா? நான் அவர்கள் பாவங்களை மன்னிக்கின்றேன். யாருக்கேனும் ஏதாவது தேவை இருந்தால் அதை நான் நிறைவேற்றி தருகிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுத்துருக்கான். இந்த டைம்ல நம்ம கேட்குற துவா எப்படிப்பட்ட துவா இருந்தாலும் சரி, அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நிறைவேறும். இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக நார்மலான டைமில் தஹஜுத் நேரத்தில் அந்தளவுக்கு யாரும் எழுச்சி தொழ மாட்டாங்க சோம்பல் காரணமாக. ஆனால் நோன்பு டைம்ல கண்டிப்பா நாம எல்லாரும் அவசியம் எழுந்துதான் ஆக வேணும். ஏன்னா சஹர் செய்வதற்காக. சஹர் செய்யும் போது ஒன்று நீங்க முன்னாடி டைம் வச்சுக்கீங்க, இல்லைன்னா சஹர் சாப்பிட்டு டைம் வச்சுக்கீங்க. உங்களுக்கு எப்படி டைமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கீங்க. ஒன்று கொஞ்சம் முன்னாடி எழுந்திருக்கலாம். நீங்க அந்த டைம்ல எழுந்திரிச்ச உடனே ஒரு 2 ரக்காத்தாவது நீங்க தொழலாம். தஹஜுத் சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா நீங்க துவா செய்யலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு நீங்க தொழலாம். ஏதாவது ஒரு டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கீங்க. ஆனால் அவசியம் தொழுங்க. ஏன்னா இந்த டைம் நம்ம கையில் கிடச்சி இருக்கிற டைம். இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது நிச்சயமாக நம் அனைத்து கஷ்டங்களும் கவலைகளும் தீரும். அதே போல இன்னொரு நேரம் இஃப்தார் நேரம், அதாவது நோன்பு திறக்கும் நேரம். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் போது கேட்கப்படும் துவா நிச்சயமாக நிறைவேறும். இதுவும் ஹதீஸ்ல இருக்கு. அதனால அந்த டைம்ல நீங்க துவா செய்யலாம். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுங்க. நோன்பு திறக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியாவது உட்காந்து துவா செய்ய பாருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நாம் கேட்குற துவா கபூல் ஆகும். இது நல்ல மனசில் வச்சுக்கிங்க. அதனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் சரியாக பயன்படுத்திக்கிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 2 சந்தர்ப்பத்தை இந்த மாதம் முழுக்க நம்மளுக்கு கொடுக்குறான். ஒன்று சஹர் நேரம், இன்னொன்று இஃப்தார் நேரம். 2மே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து நம் கஷ்டங்கள் எப்படி தீரும் சொல்ல முடியும். அடுத்ததாக இந்த டைம்ல நம்ம துவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க சஹர் டைமுக்கு எழுச்சி நீங்க தொழணும் நான் சொல்லியிருக்கேன். 2 ரக்காத்தாவது தொழுங்க சொல்லிட்டு உங்களுக்கு டைமை பொறுத்து குறைஞ்சது 2 ரக்காத் நான் சொல்லியிருக்கேன். அதிகப்படியாக நீங்க எவ்வளவு வேணாலும் தொழலாம். அந்த மாதிரி நீங்க தொழுவும் போது தொழுது முடிச்சுட்டு துவா செய்யுங்க.
அதே மாதிரி இஃப்தார் டைம்ல நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்சம் துவா செய்யுங்க, அவசியம் துவா செய்யுங்க. எப்படி துவா கேட்கணும்னா நீங்க தமிழ்லயே கேட்கலாம். உங்களுக்கு தேவை என்னவோ அது கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு தேவை இருக்கும். ஒரு தேவை சொல்ல முடியாது, நிறையவே தேவை இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம உட்காந்து துவா செய்வோம். நிறைய தேவைகளை ஒரே டைம்ல கேட்போம். அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம துவா இதுல ஏதாவது ஒண்ணு கபுல் ஆகும், சிலது கபுல் ஆகாம போகும். இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. உங்க ஒவ்வொரு துவாவும் எப்படி கபுல் ஆகணும் அதை நான் சொல்றேன். இப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு துவா சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிங்க. அந்த துவாவையே திரும்ப திரும்ப கேளுங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே துவா செய்யும் போது ஒன்று நாம கேட்குற துவால மன ஓர்மையோட கேட்கணும். மன ஈடுபாடு இல்லாம கேட்குற துவா கண்டிப்பா கபூல் ஆகாது. அடுத்தது என்னன்னா திரும்ப திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்கப்படும் துவாக்கள் விரைவில் நிறைவேறும். இப்போ நம்ம எல்லாமே ஏன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மி. இந்த சஹர் டைமும் இஃப்தார் டைமும் இந்த 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நினச்சிக்கிங்க. அந்த 10 நிமிஷத்துல நம்முடைய தேவைகள் எல்லாமே கேட்கணும்னா ரொம்ப ஸ்பீடா நம்ம கேட்டுக்கிட்டே போவோம். இந்த தேவை எனக்கு இருக்கு, இப்படி இருக்கு சொல்லிட்டு ஸ்பீடா கேட்டுட்டே போவோம். எதையுமே நம்ம திரும்பி திரும்பி வலியுறுத்தி கேட்குற மாதிரி இருக்காது. அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தேவை சொல்லிட்டு நீங்க கணக்கு வச்சுக்கிங்க. அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு சஹர் டைம்ல இந்த தேவை நீங்க கேட்குறீங்களா அதையே இஃப்தார் டைம்ல நீங்க கேளுங்க. ஒரே துவா, ஒரு நாளைக்கு ஒரு துவா சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிட்டு அந்த துவாவை திரும்ப திரும்ப நீங்க கேளுங்க. சஹர் டைம்லயும் அந்த துவாவை ரிப்பீட்டடா நீங்க கேளுங்க. அதே மாதிரி நோம்பு திறக்கிற சமயத்திலையும் இதே மாதிரி வலியுறுத்தி கேளுங்க. இந்த மாதிரி ஒரு துவா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த நேரம் இது. எப்படி நம் துவாக்களை அவன் கபுல் செய்யாம இருப்பான். அதனால நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தேவை சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிட்டு நீங்க துவா செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நீங்க துவா செய்யலாம். ஏன்னா அநேகமா எத்தனை தேவை உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு மேல எப்போ இன்னும் எத்தனை நோன்புகள் உங்களுக்கு இருக்கு. எப்படியும் 20 நோன்பு கிட்டையாவது உங்களுக்கு இருக்கு. ஒரு 20 தேவைகள், ஒரு பெரிய பெரிய தேவைகள் ஒரு 20 கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுவே அதிகமா தான் இருக்கும். மற்றது எல்லாம் சின்ன சின்ன தேவைகள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த பெரிய விஷயங்களை முதல்ல நீங்க இது பண்ணுங்க. அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனைகளா இருக்கும், அது முதல்ல தீரணும். அதுக்கு முதல்ல துவா செய்யுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நீங்க திரும்ப 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 அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் துவாக்களை கபூல் செய்வான். கண்டிப்பா செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி நீங்க துவா செய்யும் போது ஒவ்வொரு நோன்பிலும் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்கள் தீர்ந்து கொண்டே வரும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நோன்பு முடிஞ்சிட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்படும். உங்க வாழ்க்கையில நிச்சயமா அவன் நல்ல ஒரு வழியை காமிப்பான். மொத்தமாக ஒரே டைமில் நீங்கள் துவா கேட்குறத விட இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் தனித்தனியாக ஒவ்வொரு துவாக்களாக பிரித்து நீங்கள் துவா கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அதனுடைய பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சும்மாவே நீங்கள் தமிழில் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக பவர் வேணும், நல்ல சீக்கிரமாக நம்ம துவா கபூல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய துவாக்கள் இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த துவா ஓதலாம், இந்த திக்ருகள் ஓதலாம் சொல்லிட்டு அதை ஓதி கூட நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா சிம்பிளாக நான் ஒரே ஒரு துவாவை சொல்கிறேன். இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது கேட்ட துவா இது. இந்த துவாவை ஓதி ஒரு முஸ்லிம் பிரார்த்தித்து அழைத்தால் நிச்சயமாக அவர் பிரார்த்தனைக்கு அல்லாஹ் செவி சாய்ப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ரொம்ப சிறப்பான துவா இது. அதனால இந்த துவாவை கூட நீங்க ஓதி கேட்கலாம். சஹர் டைம்ல தொழுறீங்கல்ல, நீங்க நார்மலா துவா செய்யும் போது இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன் மனப்பூர்வமா பொருள் உணர்ந்து ஒரு 10 முறை நீங்க சொன்னா கூட போதும், இல்லைன்னா 3 முறை சொன்னா கூட போதும். ஏன்னா நீங்க சொல்ற விதம் தான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம ஆழமா அந்த பொருளை உள்வாங்கி சொல்றோமோ அந்த அளவுக்கு அதனோட பலனும் அதிகமா இருக்கும். அதை நல்லா உள்வாங்கி சொல்லிட்டு பிறகு உங்க தேவை என்னவோ ஒரே ஒரு தேவை கேளுங்க. அன்னைக்கான தேவைகள் மட்டும் கேளுங்க. அதே மாதிரி இஃப்தார் டைம்ல இந்த துவா ஓதி கேட்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஒவ்வொரு தேவைகளும் ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க இந்த துவா கேட்குறீங்க, நிச்சயமா அதற்கான வழி உங்களுக்கு பிறக்கும். அல்லாஹ் வழி காட்டுவான். என் துவா கபூலாகும், அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்குவான்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்லது நடக்கும். தன்னை நம்பி நாடி வந்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். தன்னிடம் கையேந்தி வந்தவர்களை அவன் ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்பி வைக்க மாட்டான். இதை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும்.
இந்த நோன்போடு நோன்பாக உங்கள் அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தர நிச்சயமாக அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செஞ்சுக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.